இது நேரடியாக அதிமுகவுடைய நிர்வாகங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு இருக்கு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் மீதான குற்றச்சாட்டாக இல்லை. முதன்முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு. விளக்கமே கொடுக்க மாட்டார், கடந்து போயிடுவார்னா திரு கோட்டீஸ்வரன் சொல்றார். திரு செங்கோட்டையன் அவர்கள் 1972 நாங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. அவருடைய உண்மையான முகத்தை இப்பதான் காட்டுறாரு. இன்னும் இதுக்கு மேலெல்லாம் கூட பேசுவார். அதாவது குழப்பத்தின் உச்சியிலையும் விரக்தியின் விளிம்பிலையும் நின்று எதையெல்லாம் எப்படியெல்லாம் கேவலமாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதில் நான் ஒரு பெருமைப்படுறேன். என்ன ஒன்றா, திமுகவது குடும்ப ஆட்சி தான் அவர் ஒத்துக்கிட்டார். அது பெரிய விஷயம். திமுகவில் குடும்ப ஆட்சி இருக்குது, அதே மாதிரி அதிமுகவில் இருக்குதுன்ற மாதிரி. ஆக மொத்தத்தில் திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் திமுகவை பெரிய அளவில் அந்த அளவு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் சாஃப்ட் மைண்டாக இருப்பாங்க. வெளியே போன பிறகும் அவர் அதை கம்பேர் பண்ணி சொல்கிறார், திமுகவில் குடும்ப ஆட்சி தான் நடக்குதுன்னு. அப்போ அது திமுக ஆதரவாளர்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அவர் சொன்னதுக்கு அவர் சொன்னது பொய்யா இல்லையான்னு. அடுத்து இந்த பக்கம் வந்தால் இதில் எள்ளளவு கூட உண்மை இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம யாருமே எந்த இடத்துலையும் பேசப்படவில்லை. ஏனென்றால் குடும்ப ஆட்சி அப்படின்றது எல்லாருக்கும் தெல்ல தெளிவா எல்லா கட்சியிலையும் தெரியும். பெரும்பாலான கட்சிகள் இல்ல சார், அரசல் புரசலா தெரியும்னு பிரியன் சார் சொல்றாங்க. அதுதான் இப்ப நீங்க தேடி கண்டுபிடிச்சு வேட்பாளர் ஒதுக்கீடு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு துரைகண்ணா சார் சொன்னாங்க. கோட்டீஸ்வரன் சொன்னாரு. ஐயா, துரைகண்ணாலும் 1972 இருந்து இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த பேர்கள் அவருக்கு தெரியல, நீங்க படிச்ச பேர்கள்ல. அப்போ அதான் நான் சொல்றேன், ஒரு மலையை நம்ம காமிச்சிட்டு இருக்கும்போது மண்ணிலேருந்து ஒரு துகளை எடுத்து ஏதோ பாருங்க, அதே மாதிரி மலை மாதிரி தான் இதுவும். எப்படி இது சம்பந்தம் இருக்கும்? கொஞ்சமாவது பொருத்தம், ஒரு எள்ளளவு பொருத்தமாவது இருக்கணும்ல. ஒவ்வொரு மேடையிலும் 175 சட்டமன்ற தொகுதியில் 71 வயசுல எடப்பாடி பழனிசாமி இப்போ 90 நாளா என்ன பேசிட்டு இருக்காருன்னா, என் பக்கத்தில் நிற்கிறாங்க எஸ்பி வேலுமணி, இவர் நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம், இவர் கட்சி தலைவர் ஆகலாம். பக்கத்தில் இருக்கிற பாருங்க தூத்துக்குடி சண்முகநாதன், இவர் நாளைக்கு எம்எல்ஏ முதலமைச்சர் ஆகலாம், இவர் ஒரு கட்சி தலைவர் ஆகலாம் அதிமுகவுக்கு. இப்படி மூச்சுக்கு 300 தடவை ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாரு. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனையோ உறவுகள் இருப்பாங்க, இதுல வந்து குடும்பத்தினர் இருப்பாங்க. சொன்ன ஒரு விஷயம், 3 பேரை தான் இப்ப பிரியன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது போல என்ன எல்லாருக்கும் உதவியாளர் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அது ஒரு லட்சுமண் ரேகைன்றது இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா தலைவர்களுக்கும் எல்லா ஒரு தொண்டர்களுக்கும், பெண்களுக்கு சரி அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு முன்னேறணும் 50% கொடுத்துருக்கோம். உதவியாளர்கள்ங்கிறவங்க வந்து வேட்பாளர்லாம் முடிவு செய்வாங்க, இடத்துக்கு வந்துருவாங்க. அதுல ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்ப அடுத்தது எடப்பாடி இவரு செங்கோட்டையன் இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவார் பாருங்க, என்ன அவர் பையன் தான் என்னை வெளியே அனுப்புனாருன்னு, அதையும் சொல்லுவாரு. எதுக்கும் ஆதாரம் எதுவுமே கிடையாது, வாய்க்கு வந்தபடி எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இது மக்கள் மத்தியில் எடுபடுமானா ஒரு எள்முனை அளவு கூட எடுப்படாது. அதுதான் முக்கியம். ஏனென்றால் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பக்கத்திலே வச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒருங்கிணைணும் அப்படின்ற வார்த்தையை தானே பயன்படுத்துறாரு. எல்லாரும் ஒருங்கிணைணும், எடப்பாடியை எவ்வளவு கேவலமா வேணாலும் நாங்க பேசுவோம், ஆனா எல்லாரும் ஒருங்கிணைணும். அதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளவு வேணாலும் நாங்க கேவலா பேசுவோம். இல்ல, தனிப்பட்ட அளவுல திரு செங்கோட்டையன் பாதிக்கப்பட்டதனால அத சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பிரியன் சார் சொன்னாங்க. தனிப்பட்ட முறையில்னா அவருடைய கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில இந்த உறவினர்களால ஏதாவது அவருக்கு நெருக்கடியா, அவருக்கு பாதிப்பு, ஒரே ஒரு ஆதாரம், நிர்வாகிகள் மாற்றப்பட்ட ஒரே ஒரு ஆதாரம் அரசல் பரசலா வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல, அதனால சொல்றேன். ஒரு குடும்ப பிரச்சனைக்காகத்தான் 2012 ஜூலை 18 ஜெயலலிதா அம்மாவால் இவர் நீக்கப்பட்டார். ஏத்துக்கிறீங்களா? இல்லன்னு சொல்ல முடியுமா? அது போன வாரத்திலே இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுதான், அது வந்து உண்மை, அதையே நம்ம வெளியே பேசல. அப்படி இருக்கும்போது இது போல வந்து இல்லாத ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு அரசல் புரசலா இந்த மாதிரி பேசுறது என்ன அர்த்தம்? இல்ல, அந்த குற்றச்சாட்டும் வெளிப்படையாக அரசல் புரசலாக வந்ததானே நீங்க சொல்றீங்க. ஆமா, அதனால தான் நான் விவாதிக்க மாட்டேன். இப்ப இவர் சொன்னதால நான் சொல்றேன். அதான் நீங்க இப்ப சொல்லிட்டீங்க வெளிப்படையா. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் தலையீடுகள் இருக்கு, அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதும் உண்மைதானா? அதுலயே என்ன நான் பேசுறேன். திண்டுக்கல் சீனிவாசன் 1972 இவருக்கும் தெரியும். அன்னையில இருந்து செங்கோட்டையன் மாலை அவரும் சீனியர், ராஜன் செல்லப்பா அவரும் சீனியர். அவரு பொது வழியில சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, செங்கோட்டையன் முதல்வராக ஆசைப்பட்டதை ஆதாரத்துடன் அந்த திருப்பூர் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் ஜெயலலிதா அம்மாவால் கொடுத்ததால் அவர் 2012 நீக்கப்பட்டார். இப்ப நான் சொன்ன காரணம் கிடையாது. அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறது ஆசைப்பட்டதால்,
அந்த நிர்வாகிகள் ஆதாரத்தோட கொடுத்ததால் ஜெயலலிதா அம்மாவால் அந்த கட்சி அந்த நேரத்தில் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதுதான் அபத்தம். இதுதான் அபத்தம். இல்ல, அதாவது என்ன சொல்றேன், திரு செங்கோட்டையனுடைய மனைவியும் மகனும் வந்து இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைன்னு வந்ததுனாலதான் அப்படி எல்லாரும் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக திரு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி முதலமைச்சராக வர விரும்பினார் என்பது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். அந்த ஈரோடு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். இல்ல இல்ல இப்ப பேருங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம தேடுறோம்னா அப்பவே தெரியலையா? இப்போ எடப்பாடியார் 4 வருஷம் 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில் இருந்தார். எடப்பாடியார் 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில் இருந்தார். எங்கேயாவது அவர் மனைவி கூட நம்ம பார்த்திருக்க முடியுமா? ஏதாவது பொது மேடைகள்ல எங்கேயாவது மச்சான் கூட மருமகன் கூட மாப்பிள்ளை கூட பொது மேடைகள்ல பார்த்திருக்க முடியுமா? இல்ல பேரன் கூட பேத்தி கூட இல்லைன்னா தங்கச்சி கூட பார்த்திருக்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு நியாயம் வேண்டாமா நம்ம பேசுறதுக்கும் ஒரு பழி போடுறதுக்கும்? ஒரு அரசியல் பண்ணலாம், தவறு கிடையாது. அது ஒரு ஆதாரம், ஒரு ஆதாயம் வேண்டாமா? நீங்க பக்கத்திலேயே வச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி இப்போ இணைக்கணும் அப்படின்னா இப்ப அவர் என்ன வேண்டுகோள் விடுக்கிறார் செங்கோட்டையன்? சசிகலாமாவை சேர்த்துக்கலாம், தினகரனை சேர்த்துக்கூடாது, ஏன்னா வாரிசு குடும்பம். திவாகரனை சேர்த்துக்கூடாது, வாரிசு குடும்பம். அப்படி வேண்டுகோள் விடுக்கிறாரா? ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், ஆனா ரவீந்திரநாத்தை சேர்க்கக்கூடாது, ஏன்னா குடும்பம் வாரிசு. அப்படி வேண்டுகோள் சட்டமன்ற உறுப்பினரா வாய்ப்பு கொடுத்து மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தா இந்த சிக்கலும் இல்ல. இல்ல அதுவும் சிக்கல் இல்ல சார். அதுவும் நான் சொல்றேன். நான் சொல்றது என்னன்னா, நேரடியாக கட்சியின் தலைமை விவகாரத்துல தலையிடுறதோ நிர்வாகத்துல தலையிடுறதோ தலைமை பொறுப்புக்கே அவங்க பரிந்துரை செய்யப்படுறதோ சசிகலா தினகரன் தானே அவங்க நம்மளும் பொது வாழ்க்கையில பாக்குறோம். என்னன்னா இது கேளுங்க, அதாவது அரசியல்ல வந்து கட்சி தலைவர் சின்னம் இதுதான் முக்கியத்துவம். அதாவது தனிப்பட்ட நபர் முக்கியத்துவம் கிடையாது. நீங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில யார் நிக்க வச்சாலும் ஜெயிக்க வைக்கலாம். ஆனால் இப்ப துரைமுருகன் மகன் வாரிசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்காடு வீராசவன் மகன் வாரிசுன்னு பெருசா சொல்ல முடியாது. அவங்க அப்பா வந்து பரிந்துரை தான் பண்ண முடியும் தலைவருக்கு. தலைவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணும். ஆனா தலைவரே தன் தனையனுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் போட்டா அதுதான் வாரிசு. பிரியன் சார், நேரடியா வேட்பாளர் தேர்விலேயே தலையிடுறாங்க, கட்சி நிர்வாகங்கள்ல தலையிடுறாங்கிறது வெளிப்படையாக எங்கேயுமே அந்த மாதிரியான ஆதாரங்களை மூத்த அமைச்சர்கள் யாருமே இது வரைக்கும் வச்சதில்லை. செங்கோட்டையனும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு வைக்கிறார். இது அவருடைய செல்வாக்க குறைக்கிற விஷயம் இல்லையா? திரு எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்க குறைக்கிற விஷயம் இல்லை. இப்போ வேற பல கட்சிகளில் அவர் இதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாரு, அவர் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு ஆர்டர் போட்டார்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். நம்ம நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் அது மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் இப்போ படித்த பேரில் வந்து மிதுன் பேர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிதுன் பேர் யாருக்கும் தெரியாதில்லை. அவர் பையன் பேர் 4-5 வருஷமாகவே ரவுண்ட்ஸில் இருக்கிறதா மிதுனோட பேர். மற்றவங்க பேர்லாம் வேணால் தெரியாது இருந்திருக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னென்னா வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து சசிகலாவை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, சசிகலாவை ரெப்ரஸன்டேட்டிவாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவே சசிகலாவோட சொந்தக்காரங்க பல பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதை பார்த்து பல பேரை பல சந்தர்ப்பங்களில் வெளியில் அமைச்சிருக்காங்க. யாரும் தொடர்பு கொள்ள வேண்டான்ட்டுலாம் நான் பல பேரும் சொல்ல முடியும். இப்போ ஓப்பன் எதுவும் சொல்ல முடியாது. சசிகலாவே 2 தடவை வெளில அமைச்சிட்டாங்க. சசிகலாவே 2 தடவை போயதுக்காரனை விட்டு வெளில அமைச்சிருக்காங்க. அப்போது அவங்களும் வந்து ஒரு லக்ஷ்மண ரேகாவில் தான் இருந்திருக்காங்க. ஜெயலலிதாவும் வந்து எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்க, சசிகலாவோட சொந்தக்காரன்றதுனால எல்லாமே பண்ண முடியும் கிடையாது. தினகரன் எத்தனை வருஷமா இல்லை ஏடிஎம்கே சைட்லேயே போகாத இருந்தார். சசிகலா வந்து தானே சசிகலா வந்து தானே வந்தாங்க. ஸோ ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க சசிகலா ஆட்கள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டாக வச்சாங்க. அவங்க எக்ஸீட் ஆகும்போது அவங்கள ஆளை வந்து கட்டம் கட்டிட்டாங்க. ஆக்சுவலாக அதுதான் நடந்தது. இங்கே பிரச்சனை என்னென்னா வந்து ஜெயக்குமாரோட பையன் ஜெயவர்தன் வரதை பற்றிலாம் யாருக்கும் ஆட்சேபனையே கிடையாது. ஆற்காடு திமுக அப்படி பார்த்தா வரிசையாக மாவட்டத்துக்கு மாவட்டம் சொல்லிட்டே போகலாம். இப்போ ஆர்ஜேடியில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அதனால் நான் பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்னென்னா வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவரோட குடும்பம் எந்த அளவுக்கு அந்த அரசியலில் ஈடுபடுது தான் இங்கே பாயிண்ட்டு. இப்போ வந்து உதயநிதி டைரக்டாகவே வந்துட்டார். அதனால அவர் வாரிசா இருக்காரு, தலைமை பொறுப்பில் இருக்கார். இப்போ மிதுன் வந்து அடுத்தது வந்து ஏடிஎம்கேல சேர்ந்து ஒரு எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்றாரு வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த குடும்ப அரசியல் வந்து துளிர் விட்டு அங்க வரும். ஆக்சுவலா இதுவரையும் பின்னாடி இருக்கிறவர் வந்து அப்பதான் முன்னாடி வருவார். அது வரப்போற எலெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ செங்கோட்டையன் இனிமே என்ன மாதிரி விஷயங்கள் சொல்ல போறாரு, அவருக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, அவர் என்ன மாதிரி தலையிட்டாருன்னா இனிமேல் செங்கோட்டையன் சொல்லி தான் நமக்கு தெரியணும். ஆனால் அப்படி செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகளை வச்சாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு. அதுல நழுவி போறது வந்து அது சரியான அணுகுமுறையா இருக்காது. கடந்தெல்லாம் போக முடியாது. ஆமா, பேசும்.